தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும். தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும். தானே தடவரை தன்கடலாமே. தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும். தானே சுடுமங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும். தானே தடவரை தன்கடலாமே. தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும். சுடுமங்கி ஞாயிறும் திங்களும், மழை பொழி தையலுமாய் நிற்கும். தடவரை தன்கடலாமே. இருநிலம் தாங்கி விண்ணாய் தானே அங்கி ஞாயிறும் திங்களும், மழை பொழி தையலுமாய் நிற்கும். தடவரை தன்கடலாமே. தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும். இறைவனே அண்ட சராசரமாகவும் அதை தாங்கும் ஆதாரமாகவும் விண்வெளியாகவும் இருக்கின்றான். இருநிலம் இங்கு திருமூலர். இறைவன் வெளியே இல்லை, உள்ளும் புறமும் நிறைந்திருக்கின்றான் என்கிறார். பூமி, வானம், சுடும் அக்கினி, சூரியன், சந்திரன், மழை, மலை, கடல் எல்லாமே சிவனே. அவர் தனி ஒரு உருவில் மட்டும் இல்லை, அவர் உலகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்திருக்கிறார். தானே சுடும் அங்கி ஞாயிறு. சுடும் அங்கி என்பது அக்கினி தத்துவத்தின் தெய்வீக வடிவம். இது வெறும் இயற்கை நெருப்பு அல்ல, இது சிவனின் சக்தி, தூய்மைப்படுத்தும் மாற்றும் சக்தி. வெளி உலக நெருப்பு போலவே உள்ளேயும் சிவன் நெருப்பாக இருக்கிறார். இந்த நெருப்பு அகத்தை சுட்டு அகங்காரம், காமம், குரோதம் ஆகியவற்றை எரித்து ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது. யோகம் என்பது வெளி நெருப்பை உள் நெருப்பாக மாற்றி அதன் மூலம் சிவனை உணர்வது. தானே தடவரை தன்கடலாமே. அவனே உயர்ந்து நிற்கும் பெரிய மலைகளாகவும் குளிர்ந்த பரந்த கடலாகவும் காட்சி தருகிறான். இறைவன் தனியாக எங்கோ ஒரு இடத்தில் மட்டும் இல்லை, நாம் காணும் இந்த பிரபஞ்சமே அவனது வடிவம்தான். நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் ஆகிய இயற்கையின் கூறுகளாகவும், பிரபஞ்சத்தை இயக்கும் சூரியன், சந்திரனாகவும், உயிர்களை காக்கும் சக்தியாகவும் பல்வேறு பரிமாணங்களில் இறைவன் காட்சியளிக்கிறான்.